வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் செட்டிநாட் கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபி வெள்ளை பணியாரத்தோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வெள்ளை பணியாரத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இட்லி தோசை இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். நல்லா காரசாரமான கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 15 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கார சட்னிங்கிறதுனால கொஞ்சம் மிளகாய் கூட தான் தேவைப்படும். கூடவே 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். 1 துண்டு புளி சேர்த்துக்கலாம். இது நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லை, வெங்காயம் தக்காளியில் இருக்க தண்ணியே போதும். இப்போ நான் நல்லா திக்காக இதை அரைச்சிட்டேன், தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கல. இந்த மாதிரி இதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். கார சட்னிங்கிறதுனால எண்ணெய் நிறையா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காய்ச்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது 2 நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியை சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம சட்னி எல்லாமே பச்சையாக தான் போட்டு அரைச்சிருக்கோம். இதை ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நம்ம வேக வைக்க போகிறோம். தக்காளியும் சேர்க்கறதுனால நல்லா காரம் பேலன்ஸ்டாக தான் இருக்கும், ரொம்ப எரியிற காரமாக இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. தண்ணியெலாம் நல்லா வற்றி ஒரு திக் பேஸ்ட்டாக அது ரெடி ஆகிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சட்னி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை பணியாரத்தோட இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். நீங்கள் வெள்ளை பணியாரம் பண்ணும் போது கண்டிப்பாக இந்த செட்டிநாட் கார சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எவ்வளோ நல்லா இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.